தற்போது புதுச்சேரியில் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு குறித்த விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், புதுச்சேரியில் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறதா? எந்த அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? வாக்காளர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக வாக்கு செலுத்திட்டு வராங்க? நிச்சயமாக, அதாவது புதுச்சேரியில் அந்த 30 சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காலை முதலே வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை செலுத்துவதற்காக வாக்குச்சாவடிகளுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். புதுச்சேரியை பொறுத்தவரை புதுச்சேரி நகர பகுதியில் ஒரு வாக்குச்சாவடியும், கிராம பகுதியான கீழூரில் ஒரு வாக்குச்சாவடியும் தனித்துவமான வாக்குச்சாவடியால அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த வாக்குச்சாவடிகளில் தோரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான அலங்காரங்கள் செய்யப்பட்டு வாக்காளர்களை கவரக்கூடிய வகையில் அந்த வாக்குச்சாவடிகள் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் உள்ள நகரப்பகுதியில் VOC அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த தனித்துவமான வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களை வரவேற்பதற்காக வாசலில் பன்னீர் தெளித்து அவர்களுக்கு இந்த திருமண நிகழ்ச்சி உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் வரவேற்பவர்களுக்கு பன்னீர் தெளித்து வரவேற்பார்கள். அதே போல வாக்காளர்களை பன்னீர் தெளித்து உள்ளே வரவேற்கின்றனர். மேலும் அவர்களுக்காக அந்த அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டு பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு அவர்கள் அமர வைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து இந்த வாக்குச்சாவடிகள் ஒரு வித்தியாசமான நிகழ்வாக ரோபோட், அதாவது ஒரு இயந்திர ரோபோட் வரக்கூடிய வாக்காளர்களுக்கு ஒரு பூ கொடுத்து அவர்களை வரவேற்று அவர்கள் அந்த வாக்கினை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இதே போல கீழூரில் அமைக்கப்பட்டுள்ள தனித்துவமான வாக்குச்சாவடிகளும் இதே போன்ற ஒரு நிலைமையை உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் 30 பிங்க் பூத்துகள், அதாவது மகளிர் மட்டுமே நிர்வகிக்கக்கூடிய பிங்க் பூத்துகள் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து புதுச்சேரி நகர பகுதிகள் தற்போது வாக்காளர்கள் தொடர்ந்து அவர்கள் வாக்குகளை செலுத்துவதற்காக வாக்குச்சாவடியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். வாக்குச்சாவடிக்குள் உள்ளே செல்லும் போது வாக்காளர்கள் கைகளை செல்போன் இருந்தால் அதனை வைத்து செல்வதற்கு தனியாக அவர்கள் ஒரு பெட்டகம் வைத்துள்ளனர். அதில் வாக்காளர்கள் தங்களது செல்போனை வைத்து விட்டு உள்ளே சென்று வாக்கு செலுத்திவிட்டு திரும்பி வெளியே வரும்போது அவர்களுடைய செல்போனை திரும்ப எடுத்துக் கொள்வதற்கான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. தன்ராஜ், அதே நேரத்தில் புதுச்சேரியில் முதன்முறை வாக்காளர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக வர்றாங்க? முதன்முறை வாக்களிக்க குறித்து அவங்க என்ன சொல்றாங்க? நிச்சயமாக, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் முதன்முறை வாக்காளர்கள் 21,000 பேர் உள்ளனர். இவர்கள் காலை முதலே ஆர்வமாக வாக்களிக்க வந்துள்ளனர். அதாவது தன்னுடைய முதல் ஓட்டு யாருக்கு செலுத்த வேண்டும் என்பதில் அவர்கள் தீவிரமாக உள்ளனர். மேலும் முதல் முறை வாக்காளர்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அந்த முதல் முறை வாக்காளர்கள் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் கௌரவிக்கப்பட்டுள்ளனர். அதாவது முதல் முறையாக அவர்கள் தேர்தலில் ஓட்டு போட உள்ளதால் அவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். ஒரு நிகழ்ச்சி நடத்தி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தான் தற்போது புதுச்சேரியில் முதல் முறை வாக்காளர்கள் ஆர்வமுடன் தற்போது தங்கள் வாக்குகளை செலுத்த வருகின்றனர். அவர்கள் வாக்கு செலுத்திட்டு வெளியே வந்த பிறகு நாங்கள் முதல் முறையாக வாக்கு செலுத்துவது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்துவதாகவும், இந்த வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு அனுபவம் புதுமையாக இருந்ததாகவும், வரக்கூடிய காலங்களில் அனைவருமே வாக்கு செலுத்துவதற்கான விழிப்புணர்வை தாங்கள் ஏற்படுத்தும் என்பதையும் 100% வாக்குப்பதிவை அவர்கள் உறுதி செய்வதற்கான தங்களால் முயன்ற நடவடிக்கைகளை ஈடுபடுவோம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தன்ராஜ், வாக்காளர்களை கவரும் வகையில் தேர்தல் அதிகாரிகள் சார்பிலும் தேர்தல் ஆணையம் சார்பிலும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியாது. அதே போல முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்ப உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பாக, அதாவது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அந்த 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாக இவர்கள் வாக்குப்பதிவு செய்வதற்காக புதுச்சேரிக்கு தேர்தலுக்கு முன்பே வாக்குச்சாவடிகளுக்கு வர முடியாத அந்த வயது மூத்தவர்களுக்கு தபால் வாக்குகள் செலுத்தப்பட்டு விட்டது. அது வீடுகளுக்கே சென்று தபால் வாக்குகள் பெறப்பட்டன. அதுக்கப்புறம் தற்போது இன்று வாக்குப்பதிவின் போது முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வருவதற்காக புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் வாகனங்கள் அவர்களுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தன்னாளர்களுக்கு நூற்றுக்கணக்கான நியமிக்கப்பட்டு புதுச்சேரி முழுவதும் பல்வேறு வாக்குச்சாவடிகள் 100க்கும் மேற்பட்ட தன்னாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அந்த வயதானவர்கள், மாற்றுத்திறனாளி ஒரு சில பேர் வீட்டிலிருந்து வர முடியவில்லை என்றால் இவர்கள் நேரடியாக வாகனத்தை எடுத்துச் சென்று அவர்கள் வீட்டிலிருந்து அழைத்து அவர்களை ஓட்டு போட வைத்து மீண்டும் அவர்கள் வீட்டில் சென்று விடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. மேலும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மாற்றுத்திறனாளிகளும் மற்றும் முதியவர்களும் எளிமையாக வாக்களிக்கிறது வழியாக அந்த சறுக்கு வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் இங்க இருக்கக்கூடிய தன்னாளர்கள் அந்த நாற்காலிகள், அதாவது சக்கர நாற்காலிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அமைத்து தரப்பட்டுள்ளது தேர்தல் துறை சார்பில். வயதானவர்கள் வந்தால் அவர்களை நீண்ட நேரம் காக்க வைக்காமல் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து முதலில் அவர் வாக்கு செலுத்துவதற்கான ஏற்பாடுகளையும் புதுச்சேரி தேர்தல் துறையானது ஏற்படுத்தியுள்ளது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.